இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உள்ள என்னடா சத்தம் கேக்குது? தெரியல ஆதி. வா பார்க்கலாம். வாடா பாரதி. டேய் ஐயோ அப்பா பாரதி. சாவுடா. ஐயோ பாரதி ஸ்டாப். யவா அம்மா பாரதி என்ன நடக்குதுங்க? இல்ல ஆதி, சும்மா. நீங்க இப்படிலாம் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஒருத்தரோட ஃபீலிங்ஸ் உங்களுக்கு இவ்வளவு விளையாட்டா போயிடுச்சுல்ல? கரெக்ட். அதே தான் நானும் கேக்குறேன். என்னோட ஃபீலிங்ஸ் மட்டும் எப்படி உங்களுக்கு எல்லாம் விளையாட்டா தெரியுது? ஒருத்தன் திடீர்னு இந்த வீட்டுக்குள்ள வந்து என் புருஷன் சொல்லி என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். ஆனா நான் ரொம்ப தெளிவா இவன் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் சொல்றத யாரும் காது கொடுத்து கூட கேட்காம எவனோ ஒருத்தன் சொல்றான்னு அதை கன்சிடர் பண்ணிக்கிட்டு என்ன இவன் கூட போய் வாழ சொல்றீங்களே, இது என்ன மாதிரியான விஷயம் ஆதி? ஒருத்தரோட ஃபீலிங்ஸ நான் மதிக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி என்னோட ஃபீலிங்ஸ நீங்க மதிக்கலையே. பாரதி இப்படி எல்லாம் பேசி நீங்க பண்றதெல்லாம் சரின்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அவர்கிட்ட எல்லா எவிடன்ஸும் இருக்கு. நீங்க அவர் உங்க புருஷன் இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரே ஒரு எவிடன்ஸ் காட்ட சொல்லி நான் முதல் நாள்ல இருந்து கேட்டுட்டு இருக்கேன். அதுக்கு நீங்க பதில் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. உங்ககிட்ட இருக்கிற ஒரே ஒரு பதில் உங்களோட ஈகோ தான். அதை தூக்கி போட்டுட்டு பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கும். என்கிட்டயும் ஆதாரம் இருக்கு ஆதி. அது என்னன்னு சொல்ல முடியாத நிலைமையில தான் நான் இப்ப இருக்கேன். சும்மா இந்த மாதிரி பதில் பேசி சப்பக்கட்டு கட்டாதீங்க பாரதி. நீங்க சொல்ற யாருன்னு தெரியாத ஒருத்தன் உங்ககிட்ட வந்து புருஷன்னு சொன்னா அது எந்த நிலைமையா இருந்தாலும் சரி, உங்களை காப்பாத்திக்கிறதுக்கு நீங்க அந்த ஆதாரத்தை என்கிட்ட காட்டலாமே. அதை பண்ண விடாம எதுங்க உங்களை தடுக்குது? உங்ககிட்ட ஆதாரம் இருக்குன்னு நீங்க சொல்ற விஷயத்த நான் நம்ப தயாரா இல்ல. நீங்க இப்படிதான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் ஆதி. ஆனா அத பத்தி கவலைப்படுற நிலைமையில நான் இப்ப இல்ல. இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா காலையில என் கூட ஊருக்கு கிளம்பி வான்னு என்கிட்ட வந்து பேசுவான். சூர்யாவை நான் தான் உங்ககிட்ட பேச சொன்னேன். நீங்க தான் சொன்னீங்களா? ஆமா பாரதி, சூர்யா படுற கஷ்டத்தை எங்களால பார்க்க முடியல. இங்க பாருங்க ஆதி, நாங்க எல்லாரும் இந்த வீட்ல இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருந்தா சொல்லிடுங்க. இந்த வீட்டை விட்டு போயிடுறோம். ஆனா யாருனே தெரியாத ஒருத்தன் கூட என்ன போக சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. தயவு செஞ்சு இந்த விஷயத்துல என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. நான் போயிடணும்னா சொல்லுங்க. நாளைக்கு காலையிலேயே என் குடும்பத்தோட நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன்.